உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? கார் மட்டும் நிக்குது, ரொம்ப நேரமா யாருமே இல்ல, உங்களையும் காணோம். அதான் சிவாக்கு கூப்பிட்டேன். அப்படியா? பா, என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இந்த பக்கம்லாம் வரவே மாட்டீங்களே. அது ஒண்ணு இல்லடா, அதோ அந்த பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு 10 ஏக்கர் நிலம் வேலைக்கு வருதுன்னு சொன்னாங்க. வாங்கி போட்டா பிற்காலத்துல உங்களுக்கு உதவும், அதான் பார்க்க வந்தேன். சிவா, நீ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்கப்பா. நாளைக்கே பேங்க் போ, உன் பேர்ல இருக்கிற சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா. பெட்டியா? தள்ளி போட வேணாடா, மறந்துடாத. வாக்கு கொடுத்துட்டேன். அந்த இடத்த வாங்குறதுக்கு பணத்தை ரெடி பண்ணணும்டா, சரியா? சரிப்பா. நெசலாச்சி, நீ என் கூட வா, நாம கிளம்பலாம். சரிங்க, நான் கிளம்புறேன்டா. சரிம்மா. வாங்க சித்தி. என்னாச்சு சிவா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஜனனி, அப்பா சொன்னது எந்த பேங்க், என்ன சேஃப்டி லாக்கரு, இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இது அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதை நான் சொன்னேன்னா எனக்கு மெமரி லாஸ் ஆனது அவருக்கு தெரிஞ்சிருமே, அதான் யோசிக்கிறேன். சிவாவோட ஞாபகம் மற்ற விஷயம் வெளியே தெரிஞ்சா துளசி ஜனனி இல்லைன்னு மாட்டிக்குவாளே. அடுத்த சோதனையா கடவுளே, இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி, நீங்க வாங்க போலாம். இல்ல சிவா, நானும் சித்தியும் அப்படியே நடந்து வந்துடுறோம். நீங்க வண்டியில போங்க, வரோம். ஷியோரா? ஷியோர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கம் தானே. சரி, பார்த்து வாங்க, நான் வரேன். வாங்க போலாம். மலேசியால இருந்து இந்த டைரிய அவசர அவசரமா வர வச்சிருக்கியே, இந்த டைரி என்ன அவ்வளவு முக்கியமானதா? இந்த டைரியில அப்படி என்ன இருக்கு? சிவாவோட வாழ்க்கையே இதுல தாண்டா இருக்கு. சிவாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மலேசியாவுக்கு கூட நாங்கள் 2 பேரும் ஒன்னா தாண்டா போனோம். ஒரே ரூம்ல நாங்கள் ஒன்னா தான் தங்கியிருந்தோம். மலேசியால வச்சு சிவா ஜனனியை பார்த்தான், லவ் பண்ணான். நான் கூட ஏதோ டைம் பாஸுக்கு தான் லவ் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்படி இல்லை. அவ இல்லைன்னா அவனே இல்லைன்ற அளவுக்கு ஜனனி மேல உயிரை வச்சிருந்தான். அவளை சந்திச்சதுல இருந்து எல்லாத்தையுமே இந்த டைரியில எழுதி வச்சிருக்கான். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆனதுல அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. மலேசியாவுக்கு போனதுல இருந்து ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லை. இப்ப அவனுக்கு ஜனனியை பத்தின எந்த ஞாபகமும் இல்லாத ஒரு புருஷனா இருக்கான். அதனால அவங்க கூட அவனால நிம்மதியா வாழவே முடியல. இந்த டைரியில இருக்கிறத அவன் படிச்சா அவனுக்கு ஞாபகம் திரும்ப வரும். அதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்கு. அதனாலதான் நான் இதை எடுத்துட்டு போறேன். பாப்பா, மா, திரு, ஸ்வேதா எங்கடா? மா, ஸ்வேதா வரலம்மா. சிவா எங்கம்மா? அவன் ஜனனி கூட கோயிலுக்கு போயிருக்கான்பா. இப்ப வந்துருவான், நீ உட்காரு. வர லேட் ஆகுமாமா? வர நேரம்தான். ஏன்பா? ஒண்ணு இல்ல, இதை அவன்கிட்ட கொடுக்கணுமா? என்னப்பா இது? அம்மா, இது ரொம்ப முக்கியமான டைரிமா. என்னப்பா முக்கியமான டைரின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க டைரிய போய் கொடுக்கற? மா, இது அடுத்தவங்க டைரி இல்லம்மா, சிவாவோட டைரி. சிவாவோட டைரியா? சிவா டைரி எல்லாம் எழுதி வச்சிருக்கானா? உனக்கு இது எப்படி கிடைச்சது? ஒருவேளை மலேசியால இது விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாமா, இந்த டைரி தான் சிவாவோட தலையெழுத்தையே மாத்த போகுது. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எனக்கும் கேட்கல. என்னப்பா புதிர் போடுற? புதிர் இல்லம்மா, உண்மைதான். இந்த டைரிக்காக சிவா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைரியில தான் சிவா முதல்ல ஜனனி எங்க சந்திச்சான், எப்படி காதலிச்சான், அவங்களுக்குள்ள என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காமா. அது மட்டும் இல்ல, சிவாவுக்கு நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கும் ஜனனிக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது எனக்கும் தெரியுமா.
அப்படி என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு இப்ப ஞாபகத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டைரியில இருக்குமா. அப்படின்னா இந்த டைரிய படிச்சா சிவாவுக்கு நடந்த பழைய சம்பவங்களை பத்தி அவனால தெரிஞ்சுக்க முடியும்ல? தெரிஞ்சுக்க முடியுமா? இத படிக்கிறது மூலமா அவனோட மெமரி லாஸ்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன இருக்கும் உள்ள? என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ சம்திங் இருக்கு. தானு மலையாரே, அம்மா அதை வச்சு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. திரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சிவாவுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னா நான் பால் கூட எடுக்கிறதா வேண்டி இருக்கேன். இப்ப அது நடக்க போகுதுன்னா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லு. ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம வாழணும். அம்மா, அதாம்மா இந்த டைரியை மலேசியால இருந்து என் ஃப்ரெண்டு மூலியமா இதை கொண்டு வர சொன்னேன். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. திரு, நீ ஒண்ணு பண்ணு. நான் கொடுக்கறத விட இத நீயே சிவா கிட்ட கொடு. அவன் இப்ப வந்துருவான். சரிம்மா. அவன் கையில நீயே கொடுத்துரு. நீங்க 2 பேரும் உட்காருங்க. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க. உட்காருங்க. என்னடி, என்ன டைரிய கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க? யார் அவரு? ஹே, உனக்கு திரு அண்ணன் தெரியாதா? சிவா அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பேரு கேள்விப்பட்டிருக்கேன். சிவா மாமா அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா நேர்ல தான் பார்த்ததில்ல. சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னாதான் மலேசியாக்கு போனாங்க. உங்க அண்ணன் என்ன தவிர மத்த எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆயிடுவாரு. ஹே, நாம அந்த டைரியை எப்படியாவது தூக்கணும்டி. என்னடி சொல்ற? எதுக்குடி அந்த டைரி? அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒருவேளை மாமாவை பத்தின ரகசியம் ஏதாவது இருந்தா அதனாலதான் அத தூக்கணும்னு சொல்றேன். ஓ, அப்பதான் நம்ம ஜனனிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஹே, என்னடி சொல்ற? இந்த டைரிய நான் தூக்கிட்டா சிவா மாமா என்ன விட்டுட்டு ஜனனியை ஏன் காதலிச்சாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஜனனி ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி மாமாவை கவுத்திருந்தா நாம இத வச்சு அவளை கவுக்கலாம்ல. சரி, வா. டைரி வர வச்சு ஆமாண்டா, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டடா. உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப். அண்ணா, வாமா. என்னென்ன கையில? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. இது டைரி சிவா கிட்ட கொடுக்கணும். அம்மா, இது யாரு? இவ்வளவு தெரியாதா? சொல்லட்டுமா? இவ ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.